ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸார்சிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு, ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸார்சிஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 9. உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லவோ ஈஃபா ஷாக் ஆப்ரா. எலமெண்ட்ஸ் அவனை நெருங்காம இருக்கிறதுக்கு காரணம் அவன் கிட்ட மேஜிக் இல்லாததுனால இல்ல, அதுங்க அவனை அவாய்ட் பண்ணுதுன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு வா சொல்லவும், நான் சின்ன வயசுல இருந்து அவர் கூட தான் வளர்ந்துருக்கேன், அவர் ஒன்றும் அப்படி கிடையாதுன்னு சொல்லவும், சின்ன வயசுல இருந்து நீ அவன் கூட இருக்கியா, நல்லதா போச்சு அப்படின்னா அவனோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த எல்ஃப் கேட்கவும், அவங்க அம்மாவை நான் பார்த்ததில்லன்னு வா சொல்றா. மேபி அவங்க அம்மா ஒரு டீமனா இருக்கலாம்னு அந்த எல்ஃப் கேட்கவும், அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஈஃபா சொல்லவும், நீ நினைக்கிறதுனால அது ஒன்றும் உண்மையாயிராது, இந்த இடம் உனக்கு ஏத்தது, வா உனக்கு சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு அந்த எல்ஃப் கூப்பிடுறா. சென்டிபீடை வச்சு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா மலை ஏறிடுதான். ஹே அப்படின்னு அந்த டிராகனை நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். அந்த டிராகன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அந்த டிராகன் என்ன பண்ணாலுமே நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. ஒரு அயகாஷியை சமன் பண்ணி அதோட தலையில நம்ம ஹீரோ குதிக்க விடுறான். அதோட வெயிட் தாங்காம டிராகன் கீழே விழுது. இப்போ ஒரு நெட்டை வச்சு நம்ம ஹீரோ அந்த டிராகனை பிடிச்சிருந்தான். இப்போ அந்த டிராகனால அசைய கூட முடியல. அயகாஷி எல்லாம் எதுக்கு மெனக்கிட்டு சமன் பண்ணன்னு யோகி கேட்கவும், இந்த டிராகனை நான் காயப்படுத்த விரும்பல அப்படின்னா இதோட எக்கு ப்ரொடெக்ட் பண்ண தான் இது பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இது ஒரு ஆம்பளை டிராகன்ல சொன்னான்னு யோகி கேட்கவும், இந்த டிராகன் தண்ணியா ஒரு ஃபீமேலா மாத்திருக்கு, இது ஒன்னும் புதுசு கிடையாது. நிறைய ஃபிஷ் அப்புறமா லிசர்ட்ஸ் கூட இந்த மாதிரி தன்னோட ஜெண்டரை மாத்தி ஆஃப் ஸ்பிரிங் பண்ணும். முட்டையை இப்படி தலைகீழ மாத்தி வச்சா கூட இது பொரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த டிராகனும் அமைதியாகுது. இந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க இருக்கிறதுனால இது நீ ஹைரம்னு நினைச்சுக்கிட வேணாம், அப்படி இப்படின்லாம் இருக்க இங்க டைமே இருக்காது. சொல்ல போனா இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு அகாடமி மாதிரி தான். இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்து ஃபியூச்சர்ல பாலிடிக்ஸ்ல இவங்க ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீசர்ஸா நிறைய இடத்துல இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபியூச்சர்ல சர்வ் பண்ணுவாங்க. ஒரு வகையில இது பார்த்தா ஹைரம் தான். சிசிலியாவோட அம்மாவன இந்த நாட்டோட குயின் நிறையவே சாதிச்சிருக்காங்க. சிசிலியோ தன்னை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவசரமா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அந்த டிராகன் விஷயத்தையோ குயிக்கா முடிச்சு தான் திறமைய ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ நீ அவன் சைடு இருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறியா அப்படின்னு அந்த எல்ஃப் கேக்குறா. இந்த டிராகன் என்ன நம்ப ஆரம்பிச்சதுனால இது ஆஃப் ஸ்பிரிங் வேலையை ஏன்ட்ட கொடுத்துடுச்சு. ராக்ஸ்ல நெருப்பை மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹே டிராகன், எனக்கு வேலை இருக்கு, போயிட்டு வந்துருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோவை அது கட்டி பிடிச்சிக்கிடுது. பாசக்காரனா இருக்கே, என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் சொல்லிட்டு இருந்த அந்த பொண்ணு இதுதான் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் காமிக்கவும், ரொம்பவே அழகா இருக்கா, மேஜிக் வேற இவ்வளவு யூஸ் பண்ண முடியும்னு சொன்னீங்கல்ல, அப்படி பார்த்தா இவளோட எஸ்டிமேஷன் இவ்வளவு காசு வரும் அப்படின்னு அவன் எழுதி கொடுக்குறான். அந்த பிரின்ஸ் வந்து அந்த அமௌண்ட் அவன் கூட இருக்கிற ஆள் கிட்ட கேட்கறான். இந்த காசு உனக்கு போதும்னு நினைக்கிறேன், நீ ஏன் கூட ஜாயின் பண்ணிடு, என்ன சொல்றேன் நம்ம கேட்கவும், நான் மாஸ்டர் சேகாவோட சர்வெண்ட், அவர் பெர்மிஷன் இல்லாம இதை நீங்க எப்படி பண்றீங்கன்னு வா கேட்கவும், எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்கு, மறுக்க முடியாத ஒரு பிரைஸ் கொடுத்தா சேகா கண்டிப்பா அதுக்கு ஓகே சொல்லிட போறான். ஒரு வேலை அவன் முடியாதுன்னு சொன்னா எல்லா சர்வன்ஸையும் ஃப்ரீ பண்ணணும், நான் ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாச்சு, உன்னை எனக்கு சொந்தமாக்கி சொல்லவும், ஆனா எனக்கு ஒன்னும் இதுல விருப்பம் இல்ல, நான் மாஸ்டர் சேகாவோட சர்வெண்டா தான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு ஈஃபா சொல்றா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எதனால சேகாவை மான்ஸ்டர்னவா சொன்னான்னு எனக்கு தெரியாது, அவனோட பெட்டரான ஒருத்தனா நான் இருப்பேன் பிரின்ஸ் சொல்லவும், நான் சேகாவை விட்டு வரதா இல்ல அப்படின்னு சொல்றா. சின்ன பொண்ணு இவளுக்கு என்ன தெரியும், இது அவளுக்கு தான் நல்லது, சோ ஃபோர்ஸ் பண்ணியாச்சும் நானா இருந்தா இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் சொல்லவும், சோல்ஜர்ஸ் அவளை பிடிங்க அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்றான். ஒழுங்கா என்ன விடுங்க இல்ல அப்படின்னு சொல்லி அவ ஃபயரை யூஸ் பண்ணலான்னு போகவும், நீ மேஜிக் யூஸ் பண்ணனா நான் இதுல இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கும், அண்ட் என்னோட இந்த பேரியரை விட்டு உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாது அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்றா. அவளோட கையை வெட்டி ரத்த வர வச்சு பிளட்டை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலும் உங்களுக்கு ஓகே தானே எல்ஃப் கேட்கவும், ஆமா அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றான். நீ இனிமே பிரின்ஸுக்கு தான் சொன்னா அப்படின்னு அவ ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க போகவும், டிராகன் மேல பறந்து நம்ம ஹீரோ வரான். அந்த பேரியரையும் ஈஸியா உடைக்கிறான். ஹே கைஸ், இந்த டிராகன் என் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, அதை என்ன நம்புறதுனால அது என்ன ரைடிங் கூட்டிட்டு வந்திருக்கு. பிரச்சனை என்னன்னா அது ஒரு முட்டையை பொறிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஃபயர் மேஜிக் தெரிஞ்ச ஒரு ஆளை நான் கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன். சோ ஈஃபா என் கூட வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போகாத அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லவும், சாரி ஆனா என்னோட விருப்பம் நான் சேகா கூட போகணுங்கிறது தான் அப்படின்னு ஈஃபா அந்த பிரின்ஸ் தடுத்தாலுமே கூட நம்ம ஹீரோ கூட பறந்து போயிருந்தா. டிராகன்ல பறக்கிறது ஏதோ ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு ஒரு நாள் அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு ஈஃபா ஹாப்பி ஆயிட்டு கரெக்டான டைம்க்கு வந்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லவும், நீ என்ன சொல்ற நம்ம ஹீரோ தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஷீகிகாமியை பறக்க விட்டு நம்ம ஹீரோ எல்லா இடத்துலயும் என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டே தான் இருப்பான். சோ ஈஃபாக்கு நடந்தது தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோ கரெக்ட் டைம்க்கு வந்து காப்பாத்திருக்கான். இப்போ அந்த முட்டையை நம்ம ஹீரோ போய் காமிக்கிறான். அப்ப அந்த ஜெக்ரவுனோட லாவா டைகரை வச்சு இவங்களை அட்டாக் பண்ண வரான். மறைஞ்சிருந்தது போதும், எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தி அந்த டிராகனை கொண்டுட்டு நீங்க முட்டையை எடுத்துட்டு போலாம் தானே வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கரெக்டா சொன்னா ஆனா எங்களை யாராலையும் தடுக்க முடியாது, என் வழியில குறுக்க வராத அப்படின்னு அந்த ஜெக் சொல்றான். அந்த லாவா டைகர் அட்டாக் பண்ண போகவும் வாட்டரை வச்சு ஈஃபா அதை அட்டாக் பண்றா. நீ தானே சொன்ன சேகா பயந்து அப்படியே நிக்காம ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும்னு, நானும் யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு வா சொல்றா. டேய் காசு மட்டும் வாங்க தெரிஞ்சதுல எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு செக் சொல்றான். ஒயிட் ஃபிளேமை வச்சு நம்ம ஹீரோ அந்த டைகரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு, ஆல்ரெடி சொன்னலாம் உன் டைகரை சாம்பல் ஆக்கிடுவேன்னு, சாரி சாம்பல் கூட இல்லாம பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும், பையன் உன்னால என்ன பண்ண முடியும், அவனை அட்டாக் பண்ணுங்கன்னு செக் சொல்லவும், அந்த டிராகன் வந்து நிக்குது. எல்லாரும் பயந்து ஓடவும், எங்கடா ஓடுறீங்க, காசு வாங்கினீங்கல்ல திரும்ப வாங்கன்னு செக் சொல்லவும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இப்போ அவங்க யாரும் ஓட மாட்டாங்க நம்ம ஹீரோ அவங்கள பிடிக்க
சமாளிக்கிறான். ஜெக்டோட ஸ்பெல் புக்கை ஈஃபா எரிச்சிருதா? நீ சொன்ன மாதிரியே ஃபைட் பண்றப்ப நான் வரைஞ்சு போய் அப்படியே நிக்க போறதுல ஈஃபா சொல்லுவோம். வாட்டர் மேஜிக்கை நீ எப்ப கத்துக்கிட்ட? சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். இந்த ஜெக்டோனை ஏமாத்தி அதோட முட்டையை அடிக்க தான் இப்படி பிளான் பண்ணிருக்கான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு பிரின்ஸ் சொல்றான். அந்த லெஜெண்ட் ஸ்டோரி உண்மைதான். அந்த குயின் டிராகனுக்கு ஹேட்ச் பண்ணதுனாலதான் ஹியூமன்ஸ் டிராகன்ஸோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த டிராகன்ஸோட சந்ததிக்கு அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. டிராகன்ஸ்லாம் ஹியூமன்ஸ் தன்னோட பேரண்ட்ஸா நினைக்குது. சோ அந்த டிராகனால எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னால முடியாது, கான்கிரீட் எவிடன்ஸ் இல்லாம இம்பீரியல்ஸ் கிட்ட நான் எப்படி இதை பத்தி சொல்றது? சேகா, இந்த டிராகன் பிரச்சனையை நான் முடிச்சாகணும். அந்த டிராகன் ஒன்னு நம்பதில்ல, நீ பேசாம அதோட ஃபுட்ல பாய்சனை கலந்துரு அப்படின்னு சொல்லவும் முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். நான் கிரவுன் பிரின்ஸா இருக்கிறேன், ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணாதான் என்னால கிங் ஆக முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப எனக்கு வேற வழி இல்ல, சேகா லாம்பர்க்கு அரெஸ்ட் பண்ணுங்க. டிராகனை கண்ட்ரோல் பண்ணி நீ தான் பிரச்சனையை கிரியேட் பண்றியோன்னு சந்தேகத்துல உன்னை அரெஸ்ட் பண்றேன். ஈஃபா, இப்ப சேகா உனக்கு மாஸ்டர் கிடையாது, நீ ஃப்ரீ ஆகிட்ட, என் கூட வந்துரு அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்லவும் ஈஃபா என்ன சொல்லன்னு தெரியாம பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. போதும் நிறுத்து, இதுக்கு மேலேயே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. உன்னோட பிரச்சனையை நீ சால்வ் பண்ணாம எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள நம்பியே இருந்துட்டு இருக்க. ஓவர் செல்லமா வளர்ந்த ஒரு முட்டாள் நீ. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு ஈஃபாவை என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அந்த எல்ஃப் விழுந்து விழுந்து சிரிக்கிறா. காட்ஸ் பின்னாடி போங்க. ஈஃபா, உன்னோட முடிவை நீயே சொல்லிருன்னு சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்க என்ன ஃப்ரீ பண்ணாலுமே கூட நான் சேகா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஈஃபா சொல்லவும் அவ உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதை நீ ஏத்துக்கோன்னு அந்த எல்ஃப் சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ், சிசிலியோ செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறது ஆகணுங்கிற ப்ரெஷர்ல தான் அவன் இப்படிலாம் பண்றான், மத்தபடி அவன் நல்லா வந்தான்னு சொல்லவும் நான் மன்னிச்சுட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஈஃபா உன்கிட்ட தனியா பேசணும்னு அவ கூட்டிட்டு போறா. நான் செஞ்சதுக்கு சாரி, உன் கையை கொடு, என்னோட ஃபேவரட் எலமெண்ட்ஸ் உனக்கு கொடுக்குறேன். லைட் எலமெண்ட்ஸ் ஈஃபா கொடுக்குறா. இதுக்கு ஹீலிங் பவர் இருக்கு. உன்னை பார்க்கும்போது எனக்கு எல்ஃப் பிரின்சஸ் தான் ஞாபகம் வருது. ஈவன் ஹீரோ பார்ட்டில அவங்க இருந்தாலுமே கூட டீமன் கிங் மேல அவங்க இறக்கம் காட்டினாங்க. உனக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவோ ஈஃபாவோ அவங்க ஒருக்கே கிளம்புறாங்க. சேர்ந்தவான்னு எனக்கு தெரியாதே நம்ம ஹீரோ சொல்லவும் ஒருவேளை என் பேரண்ட்ஸ்க்கு தெரியுமோ என்னமோ அப்படின்னு ஈஃபா யோசிச்சுட்டு அந்த எல்ஃப் வந்து சேகாவோட அம்மா யாருன்னு தெரியுமா, அவங்க டீமனா இருக்கலாம்லன்னு சொல்லியிருக்கவும் சேகாவும் அப்ப இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு அவ சமாளிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஓவரா போயிட்டால. ஆமா, உனக்கு எந்த மாதிரி ஆளை பிடிக்கும்னு கேட்கவும் தனியாவே எல்லா விஷயங்களையும் கத்துக்கிடுற, பாசமா பாத்துக்கிடுற அப்படின்னு நம்ம ஹீரோவோட கேரக்டர்ஸையே அவ சொல்லவும் அப்படி ஒரு பையன் இந்த உலகத்துல இருப்பான்னு நினைக்கிற, அப்படி ஒருத்தன் கிடைக்கிறது ரொம்ப ரேர்ன்னு சொல்லவும் எனக்கு என்னமோ அப்படி தோணலன்னு வா சொல்றா. இப்போ புதுசா ஒருத்தனை காமிக்கிறாங்க. சில டீமன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வில்லேஜை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான மர்டர், ஆளுங்களை கல்லா மாத்திர பேரலைஸா, பெரிய பீஸ்ட கண்ட்ரோல் பண்ணி ஒரு காப்ளின் ஒரு ராபிட் மாதிரி இருக்கவா அட்டாக் பண்றா. அவ பேரு லோனி. அப்புறமா மேஜிக் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீமன் கல்கைன்ஸ். இவங்க எல்லாருக்கும் லீடரா இருக்கான். எங்களுக்கு வழிய ஒழுங்கா சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கவும் எப்படி என்னோட பீஸ்ட் ட்ராப்பை மீறி வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹியூமன் கேட்கறான். எப்படியோ இன்னொரு பீஸ்ட கடைசியா சமன் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஒரு ஜெயண்ட் மான்ஸ்டர் வந்து நிக்குது. பட் அதையே இந்த லீடர் டீமன் அசால்ட்டா கொள்றான். ஸ்பாட் டிஸ்பிளே அவங்க ஸ்ட்ரென்த் உண்மையிலேயே ஆசம் தான் அப்படின்னு அந்த ஸ்ட்ராங்கானவன் சொல்லவும் நம்ம கேப்டன் தான் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு லோனி சொல்றா. நீ சொல்லலைன்னாலும் வழியை கண்டுபிடிச்சு போக எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம கொல்ல போகவும் இவனை கொல்லதான் போறீங்கன்னா நான் இவனை சாப்பிட்டு கட்டுமா அப்படின்னு மர்டர் கேட்கறான். எனக்கும் வேணும், நான் இவனை சாப்பிடுவேன். மத்த டீமன் சண்டை போட்டுட்டு இருக்கு. பையன் ரொம்பவே பயப்படுறான். அவனை கொன்னு இப்ப சாப்பிடுறாங்க. என்னாலும் சரி ஹீரோவை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு அந்த கேப்டன் நினைக்கிறான். நம்ம ஹீரோ எதையோ சென்ஸ் பண்றான். என்னாச்சுன்னு மத்தவங்க கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் எபிசோட் 2லயே ஆல்ரெடி மென்ஷன் பண்ண நம்ம ஹீரோ அவனோட ஷீக்கிகாமியை பறக்க விட்டு எல்லா இடங்களையுமே கேமரா மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதனாலதான் ஈஃபாவையோ கரெக்டான டைம்க்கு நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தினா பெரிய ஜெயண்ட்டையே அசால்ட்டா கொல்ற ஒரு டீமன் குரூப் வந்துட்டு இருக்கு. ஹீரோவை கொல்லணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்ம். என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.